இன்னைக்கு மகாநதி சீரியல்ல காவேரி அவங்க அம்மா கிட்ட கோவமா பேசிட்டு இருப்பா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, "இது இஷ்டத்துக்கு நீ ஏதாவது சொல்லுவ. அதெல்லாம் நான் கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? என்னாலலாம் கேட்க முடியாதுடி" அப்படி சொல்லும்போது, அதுக்கு காவேரி சொல்லுவா, "நீ கேட்டு தாம்மா ஆகணும். ஏன்னா நீ எனக்கு அம்மா. நான் உன்கிட்ட தானே சொல்லணும். பிறகு வேற யார்ட்ட சொல்லுவேன்? நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நாளைக்கு அந்த வீட்ல இருந்து என்னைய பொண்ணு பார்க்க வராங்க." அப்படி சொன்ன உடனே இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. ஷாக் ஆயிட்டு சொல்லுவாங்க, "என்னடி சொல்ற?" அப்படி சொல்லிட்டு கேட்பா. அது மாதிரி காவேரி கிட்ட வந்து கங்கா சொல்லுவா, "நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற காவேரி" அப்படி சொல்லும்போது, "நான்லாம் அவசரம்லாம் பட்டு முடிவெடுக்கல. நான் வந்து தெளிவா தான் முடிவெடுக்கிறேன். எனக்கு வந்து அந்த பையன புடிச்சிருக்கு. நான் அவன தான் கல்யாணம் முடிக்க போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, காவிரியோட அம்மா சொல்லுவா, "ஏன்டி நாங்க பார்க்குற பையன் விஜய் வந்து ரொம்ப நல்ல தங்கமான பையன். அவன கல்யாணம் முடிக்க மாட்டேங்க. யாரும் முன்ன பின்ன தெரியாத பையன போய் முடிக்கிற" அப்படி சொல்லும்போது, "எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அவன தான் கல்யாணம் முடிப்பேன்" அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா, "நீ வந்து திருந்தவே மாட்ட. நான் சொல்றேன் உனக்கு எவ்வளவோ அத வந்து கேட்கவும் மாட்டேங்கிற" அப்படின்னு அவங்க அம்மா சண்டை போடுறத பார்த்த உடனே, அதுக்கு காவேரி வந்து சொல்லுவா, "நீங்க ஏன் இப்படி எல்லாரும் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஏற்கனவே பல தடவ சொல்லிட்டேன். எதுக்காக நான் வந்து விஜய கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனாலும் நீங்க திரும்ப திரும்ப எனக்கு அவரையே ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க. வா ஏம்மா நான் உனக்கு பிறந்த பொண்ணு தானே! நீ ஏன் எனக்கு மட்டும் ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பொண்ணுங்க 2 பேருக்கும் நல்ல இடத்துல நல்லா கல்யாணம் முடிக்காத ஒரு பையன தானே நீங்க வந்து கல்யாணம் முடிச்சு குடுத்துருக்க. எனக்கு மட்டும் ஏன் ஏற்கனவே கல்யாணம் ஆன பையன போய் கல்யாணம் முடின்னு சொல்லிட்டு இருக்க? இதே இடத்துல என் அப்பா மட்டும் இந்த உயிரோட இருந்திருந்தா, எனக்கு இந்த மாரி பண்ணி வைப்பாரா? என்னைய வந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு, என்ன சந்தோஷமா வழிநடத்தியிருப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவ அழ ஆரம்பிச்சுருவா. அதுக்கப்புறம் சொல்லுவா, "உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாளைக்கு அவங்க வருவாங்க. எனக்காக நீங்க வந்து அவங்கள நல்ல விதமா ட்ரீட் பண்ணுங்க. என் மேல உள்ள கோவத்துல தேவையில்லாத வார்த்தைகள பழைய மாதிரி விட்டுறாதீங்கன்னு" சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிருவா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா நிவின்கிட்ட, "ஏன் மாப்பிள்ளை இப்படி இருக்கிறாவா?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான் நிவின், "நம்ம வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரெஷர் குடுத்துட்டோம் அத்த. அதனால தான் அவ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க வந்து அத பத்தி கவலைப்படாதீங்க. நாளைக்கு அவங்க வரேன்னு தானே சொல்லியிருக்காங்க. வரட்டும் பார்த்துக்கிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து குழந்தை அவங்க அப்பா கூட படுத்திருப்பா. அப்போ புரண்டு புரண்டு படுக்கிறத பார்த்த உடனே விஜய் கேட்பான், "என்னம்மா ஆச்சு? ஏன் இன்னும் நீ தூங்கல?" அப்படிங்கும்போது, "இல்லப்பா தூக்கம் வரல" அப்படிம்பான். அதுக்கு "எதுக்கும்மா தூக்கம் வரல?" அப்படி சொல்லும்போது, எனக்கு ஒண்ணு கேட்டா நீங்க சொல்லுவீங்களாப்பா?" அப்படின்னு சொல்லுவான். "சொல்லுமா" அப்படின்னோனே, "நீங்க வந்து காவேரி மிஸ்ஸ கல்யாணம் முடிப்பீங்களா? முடிக்க மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து அவன் அப்படியே அமைதியா இருப்பான். அப்போ சொல்லுவான், அ திரும்ப கேட்பான், "ஏம்மா அப்படி கேட்குற?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு குழந்தை சொல்லுவா, "ராதா பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வந்து காவேரி மிஸ் வேற யாரையோ கல்யாணம் முடிக்க போறாங்களாம். அப்படியாப்பா? அப்ப அவங்க எனக்கு அம்மாவா வரமாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு விஜய் சொல்லுவான், "காவேரி மிஸ்ஸுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அம்மு. அப்ப அவங்களுடைய விருப்பத்தில நம்ம தலையிட முடியாதுல்ல. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து கட்டாயப்படுத்தி கண்டிப்பா நீ கல்யாணம் என்ன முடியும்னு சொல்லக்கூடாது. அதனால நீ வந்து எத பத்தியும் ஒரி பண்ணாம படுத்து தூங்கு என்னடா" அப்படின்னு சொல்லிட்டு அவள குழந்தைய தூங்க வச்சுருவான். அதுக்கப்புறம் காலையிலேயே குழந்தை வந்து டைனிங் டேபிள்ல ஏறி உட்காந்துட்டு அமைதியா இருப்பா. அப்போ அவங்க தாத்தாவும், அவங்க சித்தியும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ சித்தி சொல்லுவாங்க, "அம்மு நீயும் சாப்பிடுமா" அப்படின்னு பிளேட் எடுத்து வைக்கும்போது, "இல்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம்" அப்படிம்பா. "எதுக்குன்னு?" கேட்கும்போது, "பசிக்கல" அப்படின்ருவா. உடனே அதுக்கு வந்து தாத்தா சொல்லுவாரு, "சரி அவள ஃபோர்ஸ் பண்ணாத. விஜய் சாப்பிட்டுட்டானா?" அப்படின்னு கேட்பாரு. "இல்ல அவன் இன்னும் வரல. அப்படி சாப்பிடல" அப்படி சொல்லும்போது, "சரி அவன் வந்த உடனே குழந்தையும் சாப்பிட வைப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் சித்தியும் அதுக்கப்புறம் போயிருவாங்க. அதுக்கப்புறம் விஜய் அங்கேருந்து வந்த உடனே அவங்க தாத்தா வந்து சொல்லுவாரு, "உனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு" அப்படின்னு. "என்ன வேலை?" அப்படிங்கும்போது அவங்க சித்தி சொல்லுவா, "இல்ல அம்மு இன்னும் சாப்பிடவே இல்ல. அவள சாப்பிட வைக்கணும் நீ தான்" அப்படின்னோனே, "அப்படியா சரி பார்த்துக்கிறேன். எங்க இருக்கான்னா?" "மேல இருக்கா. போய் அவள கூட்டு வச்சு சாப்பிட வை" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் இவன் வருவான் அங்கேருந்து வந்துட்டு, "அவ குழந்தை எங்கேயுமே இல்லையே, எங்க?" அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து, "இல்லையே இங்கே தானே இருந்தா. மாடியில பார்த்தியான்னா?" "மாடியில பார்க்கல. மத்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டேன்" அப்படின்னு சொல்லுவான். "நீ போய் மாடியில பாரு" அப்படின்னோனே போய் பார்த்துட்டு வருவான். "குழந்தை அங்கேயும் இல்ல தாத்தா. எங்கே போயிருப்பா?" அப்படின்னோனே, "இங்கே தானே இருந்தான்னு" சொல்லிட்டு, சரி தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பார்த்தா காவேரியை தேடி அவங்க வீட்டுக்கு நேரா போய்க்கிட்டே இருப்பா. போயிட்டே இருக்கும்போது பாதியிலேயே, ஐயோ! இந்த வழிக்கு போகணுமா? அந்த வழிக்கு போகணுமா தெரியலையே. சரி இந்த வழியில போவோம்ன்னு சொல்லிட்டு குழந்தை போவா. அதுக்கப்புறம் அவளுக்கு வழி தெரியாது. உடனே பக்கத்தில நிக்கிற ஒவ்வொருத்தர்ட்டயா போய், "காவேரி மிஸ் உங்களுக்கு தெரியுமா? அவங்க வீடு எங்க இருக்குன்னு?" கேட்பா. அப்போ அவங்கலாம் சொல்லுவாங்க, "தெரியலையே பாப்பா. நீ எதுக்கு இங்க இப்ப தனியா வந்திருக்க? உங்க வீட்ல தேட மாட்டாங்களா?" அப்படின்னு அவரு சொல்லும்போது, இவ பாட்டுக்கு திரும்ப கிளம்பி போயிட்டே இருப்பா. உடனே ஒவ்வொருத்தர்ட்டயா கேட்டு, கேட்டு திரும்பியும் பாப்பா. யாருக்குமே வந்து வந்து காவேரி மிஸ்ஸோட வந்து தெரியாது. அதுக்கப்புறம் நேரா வந்து போயிட்டே இருக்கும்போது நிவின் வந்து குழந்தைய பார்த்துருவான். "அம்மு" அப்படின்னு கூப்பிட்டுட்டு, "ஏன் இங்கிட்டு கூடி போய்க்கிட்டு இருக்க?" அப்படின்னு அவன் கேட்பான். அதுக்கு வந்து குழந்தை சொல்லுவா, "நான் காவேரி மிஸ்ஸ பார்க்கணும்" அப்படின்னு சொல்லுவா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "நீ எதுக்கு இப்போ தனியா வந்த? நீ அப்பா கூட தானே எப்பவும் வருவ. ஏன் இப்படி வந்த?" அப்படின்னு சொல்லும்போது, குழந்தை வந்து சொல்லுவா, "இல்ல அப்பாவ வந்து காவேரி மிஸ் கல்யாணம் முடிக்க மாட்டாங்களாம். அவங்க வேற யாரையோ கல்யாணம் முடிக்க போறாங்களாம். அதான் நான் கேட்கறதுக்காக வந்தேன்" அப்படின்னு குழந்தை சொன்னோனே அவனுக்கு கஷ்டமா போயிரும்.
உன்னைய வந்து உங்க வீட்ல இப்ப எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்களம்மா, நீ இந்த மாரி வந்தது தப்பு தானே, இரு முதல்ல அப்பாவுக்கு பேசிருவோம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணி பேசுவான். அந்த சமயத்தில அதுக்கப்புறம் விஜய் வந்து நிப்பான். நின்னுட்டு குழந்தைய தூக்கிட்டு சொல்லுவான், "ஏன் அம்மு இப்படி வந்த? எப்பவும் எங்க போனாலும் அப்பாவ திட்ட தானே சொல்லுவ. அப்பா தானே உன்ன கூட்டிட்டு போவேன். நீ எதுக்கு தனியா வந்த?" அப்படின்னோனே, குழந்தை வந்து திரும்ப சொல்லுவா. அவன்கிட்ட விஜய்கிட்ட சொல்லுவா. "இப்படி நான் வந்து காவேரி மிஸ்ஸ நீங்க சொன்னீங்களப்பா, நானே பேசலான்னு பார்த்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு கஷ்டமா போயிரும். அதுக்கப்புறம் குழந்தை சொல்லுவா, "வாங்கப்பா காவேரி மிஸ் வீட்டுக்கு போவோம்." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "அங்க பாரும்மா, இப்ப வீட்ல எல்லாரும் தாத்தாவும், பாட்டியும் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க பாவம் இல்ல." அப்படின்னு சொன்ன உடனே, சரின்னு குழந்தை வந்து அவன் கூட போயிருவா. அப்புறம் நிவின் வந்து வீட்ல எல்லார்ட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, "இப்ப குழந்தை எங்க இருக்கான்னோனே, இல்ல விஜய் கூட போயிட்டா. இப்போ ஒழுங்கா பத்திரமா தான் இருக்கா." அப்படின்னு சொல்லிருவான். அப்போ காவேரி கேட்பா, "எப்பவுமே அவங்க அப்பா கூட தானே அவ எங்கனாலும் வருவா, இங்க வரும்போது. இன்னைக்கு மட்டும் எதுக்கு குழந்தை தனியா வந்தா? என்ன காரணம்?" அப்படின்னு கேட்பான். அப்போ அவங்க நிவின் அமைதியா இருப்பான். அப்போ காவேரி சொல்லுவா, "சொல்லுங்க நிவின், எதுக்காக அவ வந்து இப்படி வந்தாளாம்?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "நீ வந்து மேட்ரிமோனியில பதிஞ்சு ஒரு பையன பார்த்தேன்னு சொன்னீல, அவன கல்யாணம் முடிக்க போறேன்னு சொன்னத நான் விஜய் கிட்ட சொன்னேன். விஜய் வீட்ல எல்லாரும் அத பத்தி டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க போல. அத குழந்தை கேட்டுட்டா. இப்ப நாங்க எல்லாரும் வந்து நீ விஜய கல்யாணம் முடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி குழந்தையும் வந்து நெனச்சிருப்பா போல. இப்ப நீ தான் அவளுக்கு அம்மாவா வருவேன்னு அவ நெனச்சிருக்கா. இப்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது கவலைப்பட்டு தனியா வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே அத கேட்டுட்டு காவேரி அப்படியே ரொம்ப அமைதியாயிருவா. அமைதியாயிட்டு அப்படி ஃபீல் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து மகாநீதி சீரியல் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.